ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். பரிசுத்த லூக்கா 14:1 முதல் 6. தியான வசனம் 1ஆம் வசனம். பரிசுத்த லூக்கா 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே இயேசு போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். ஒரு ஓய்வு நாளிலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவிகளை ரட்சிக்க உலகில் மானிடனாய் வந்து அவதரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேய தலைவன் வீட்டில் ஓய்வு நாளில் போஜனம் பண்ணும்படிக்கு அழைக்கப்பட்டார். பரிசேயர் என்பவர் இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் யூதர்களுக்குள் இருந்த ஒரு மார்க்க வைராக்கியமுள்ள கூட்டத்தார். மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தோடு இவர்கள் வேறு போதனைகளையும் சேர்த்து அவ்விதமே கைக்கொள்ள வேண்டுமென்று சாதித்தார்கள். பெரும்பாலும் சடங்காச்சாரங்களை பற்றியவைகளையே போதித்தார்கள். ஸ்நானம் செய்வது, கைகால் கழுவுவது, பாத்திரங்களை சுத்தமாக்குவது, ஓய்வு நாட்களை நுட்பமாக கைக்கொள்ளுதல், இவைகளை பற்றி பல ஏற்பாடுகள் செய்திருந்தார்கள். ஒருவன் தன்னைத்தானே தாழ்த்தி பாவ அறிக்கை செய்ய வேண்டியதற்கு பதிலாக தன்னுடைய சுய நீதியை கொண்டே நன்மை அடையலாம் என்னும் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். இதை குறித்து நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆலயத்திற்கு ஜெபம் பண்ண போன 2 பேர்களை குறித்து அங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னை அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவன் தன்னைத்தானே தாழ்த்தி பாவ அறிக்கை செய்ய வேண்டியது மிக அவசியம். அதை விட்டுவிட்டு சுய நீதியை நம்பினால் அது விடுதலை கொண்டு வரும் என்பதை மறந்து போகக்கூடாது. மெஸ்ஸியா ஒருவர் வந்து ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்றும் அதில் யூதர்கள் முதன்மையான இடத்தை பெறுவார்கள் என்றும் நம்பினார்கள். இவர்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கண்டித்தார். அவர்களே இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை கனப்படுத்தவில்லை எனவும் சாதாரண மனிதரோடும் உறவாடுகிறார் எனவும் குற்றம் பிடித்தார்கள். இன்றைய தியான பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் நீர்க்கோவை வியாதியுள்ள மனிதனை சுகப்படுத்தி அவர்களுக்கு விளக்கம் காண்பிக்கிறார். சுவிசேஷங்களிலே நாம் வாசிப்போம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 ஓய்வு நாட்களில் அற்புதங்கள் செய்ததாக நாம் காண்கிறோம். லூக்கா 4:38, லூக்கா 6:6, லூக்கா 13:14, யோவான் 5:9, 9:14 மற்றும் மார்க்கு 1:21 இவைகளிலே நாம் பார்க்கிறோம். தாம் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் என்பத சத்தியத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதன் வழியாக விளக்குகிறார். நாம் ஓய்வு நாளை சரியாய் ஆசரிப்பது எப்படி என்பதை இங்கு சிந்திக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவதாக, ஓய்வு நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். யூதர்கள் சனிக்கிழமையை ஓய்வு நாளாக ஆசரித்தார்கள். அந்நாளில் வேலை செய்யாமல் ஓய்ந்திருந்தார்கள். ஆகவே அந்நாள் ஓய்வு நாள் என அழைக்கப்படலாயிற்று. ஓய்வு நாளில் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது என்பது தேவனுடைய கட்டளை. ஏசாயா 58:13 அதைத்தான் குறிப்பிடுகிறது. எனவே ஓய்வு நாளில் ஒரு வேலை செய்யும் பட்சத்தில் அது அவனுக்கு பாவமாகும். பரிசேயர் என்னும் வகுப்பார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குற்றம் கண்டுபிடிக்கும் வண்ணமாக அவருடைய பேச்சையும் அவருடைய நடக்கையையும் உற்று நோக்கி பேச்சு நடக்கையிலே பாவம் செய்யும்படி அவரை தூண்டினார்கள். இந்த நோக்கத்துடன் தானே பரிசேய தலைவன் ஆண்டவரை தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்தான். நீர்க்கோவை வியாதியுள்ள மனிதனும் அந்த இடத்திலே இருக்கிறான். இயேசு என்ன செய்ய போகிறார் என்று பார்ப்போம் என்ற நோக்கத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். ஓய்வு நாளில் குணமாக்கின் ஓய்வு நாள் கற்பனையை ஆண்டவர் மீறினதாக குற்றம் சாட்டலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் குணமாக்கலாமோ என்று கேட்க மாறுத்தரம் சொல்லாதபடியால் ஆண்டவர் அவனை சுகமாக்கினார். தேவன் ஓய்வு நாளில் நன்மை செய்யாதிருக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடவில்லை. தேவனுடைய வசனத்தை கேட்கும்படியும் ஓய்வு நாளில் தங்கள் வேலையை விட்டு ஓய்ந்திருக்கவும் கட்டளையிட்டார். இயேசு கிறிஸ்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்தபடியினாலும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் அப்போஸ்தலர் மேல் ஊற்றப்பட்டபடியினாலும் ஆதி திருச்சபையார் ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக ஏற்படுத்தி ஆசரித்து வருகிறார்கள்.
பரிசுத்த பவுல் கொலோசை சபைக்கு எழுதுகின்ற பொழுது 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே அவர் குறிப்பிடுவதாவது, ஆகையினால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகைகளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக என்பதாக சொல்லுகிறார். ஆகையால் நாம் ஓய்வு நாளில் வேலை செய்யாமல் இருப்பது முக்கியமல்ல, நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதே முக்கியம். கர்த்தரின் நாளை ஆசரிப்பதின் மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் ஏசாயா தீர்க்கன் மூலமாக ஆண்டவர் தெளிவாக கூறுகிறதை ஏசாயா 58:14 நாம் வாசிக்கிறோம். ஆதி காலத்தில் நம் முன்னோர்களில் காணப்பட்ட நிலை நம்மில் காணப்படுகின்றதா? சிறுவர்களை சுருக்க ஜெபம் பாராமல் மனப்பாடம் பண்ணும் பழக்கம், ஆலயம் சென்று திரும்பிய பிள்ளைகளிடம் பிரசங்கம் பற்றிய கேள்வியின் பழக்கம், இவைகளெல்லாம் இந்த நாட்களிலே காணப்படவில்லையே. அந்த ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் தேவனுடைய வார்த்தைகளை குறித்தும் ஆலயத்தை குறித்தும் ஆராதனைகளை குறித்ததான அந்த எண்ணமும் சிந்தையும் அந்த பேச்சுமாகத்தானே இருக்கும். இன்று அப்படி இல்லையே. ஆலயத்திற்கே செல்லாமல் வீட்டில் அமர்ந்து விடுகிறோமே. ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க மனமற்றவர்களாக இருக்கிறோமே. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு செவித்திறமை இல்லாதவர்களாக நாம் இருக்கிறோமே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வசனத்திற்கான காரியங்களை சிந்திப்போமா? கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பது, தியானிப்பது, அந்த வசனத்தின்படி வாழ்க்கையை நடத்தி கொள்ள ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து காத்திருப்பது, பிள்ளைகளை தெய்வீதா பக்தியிலே நாம் வளர்ப்பது, இவைகளெல்லாம் நம்மிடத்திலே உண்டா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஓய்வு நாளில் கர்த்தருடைய வசனம் நம்மோடு கூட அதிகமாக ஆகையினாலே ஓய்வு நாள் மாத்திரமல்ல, ஓய்வு நாளில் மாத்திரம் வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதல்ல, எல்லா நாட்களிலும் ஆண்டவருடைய வசன வாழ்வு வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஓய்வு நாளிலே இல்லையென்றால் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளோடு அதிகமான நேரம் நாம் செலவிட வேண்டும். ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே அதிகமாக நாம் ஈடுபட வேண்டும் என்பதை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவதாக, நாம் நல்ல மனதுடனே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நல் மனதோடு கேட்க வேண்டும். பரிசேயர் ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால் தாங்கள் கற்பனையை கை கொண்டு விட்டோம் என்று எண்ணினார்கள். அவர்கள் உள்ளங்களில் உண்டான தீங்கான எண்ணங்கள் கற்பனையை மீறுதல் என்பதை உணராத தன்மை அவர்களில் இருந்தது. ஓய்வு நாளில் ஆண்டவர் சுகமளிக்கும் போது அவரை குற்றம் சாட்டலாம் என்று சற்பனையான எண்ணம் கொண்டவர்களாயிருந்தார்கள். இவ்விதவாறு பொல்லாத சிந்தையோடு ஆண்டவரை தொழுது கொள்வது பயனற்ற தன்மையாகிவிடும். ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். நீர்க்கோவை மனிதனை குணமாக்கினது பாவமான செய்கை என எண்ணினார்கள். எவ்வளவு இரக்கமற்ற செய்கை, இரக்கமற்ற எண்ணமுடன் கர்த்தருடைய வசனத்தை கேட்பது பயனற்றது. வீண் பெருமையுள்ளவர்களாய் கர்த்தருடைய வசனத்தை கேட்டார்கள். ஆகவே ஆண்டவர் தாழ்மையின் உபதேசத்தை ஆண்டவராகிய கர்த்தர் பரிசுத்த லூக்கா 14:11 விளக்குவதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல, அந்த வசனத்தை தாழ்மையோடு அந்த எனக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த வசனம் என்று சொல்லி நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நாம் கேட்டவற்றின் பிரகாரமாக செல்வதுதான் வசனத்தை நல் மனதோடு கேட்பது. ஏதோ வாசிக்கப்படுகிறது, கடமைக்காக உட்கார்ந்திருக்கிறேன் என்பதல்ல. வாசிக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தை அது தேவனுடைய வார்த்தை, அது எனக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. நான் இன்னும் என்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்துவதற்காக எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான வழிநடத்துதலின் வாழ்க்கை. நான் திருத்த வேண்டிய இடத்திலே திருத்த வேண்டும், வெறுக்க வேண்டிய இடத்திலே வெறுக்க வேண்டும், கை கொள்வதை என் ஆண்டவருக்கு பிரியமாய் ஒவ்வொரு நாளும் கை கொள்ள வேண்டும் என்ற அந்த நல் விருப்பத்தோடும் எண்ணத்தோடும் ஆண்டவருடைய வசனத்தை நாம் கேட்டு நல் மனதோடு கேட்டு அவைகளின்படி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பரிசேயர்கள் ஓய்வு நாள் கற்பனையை கை கொண்டாலும் அவர்கள் இருதய சுத்தத்தோடு தேவனை தொழுது கொள்ளவில்லை. இன்றைய நம்முடைய சபைகளிலேயும் அவ்விதமான பண்புடையவர்களை நாம் பார்க்கிறோம் அல்லவா? நம்முடைய உடல் ஆலயத்தில் இருக்கலாம், எண்ணங்கள் சிதறின மக்களாய் இருக்கிறோமே. கோபம், பொறாமை முதலிய பாவ எண்ணங்களினால் நிறைந்த மனது கர்த்தருடைய வசனத்தை கவனத்தோடு கேட்காது. நாம் தேவனுடைய வசனத்தை கவனத்தோடு கேளாமல் அசட்டை செய்தால் தேவன் நம்மேல் கோபமாகி நம்மை தண்டிப்பார். அவர் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். நாம் ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு வரும் முன் ஜெபத்தோடு நம்மை ஆயத்தம் செய்து வருகிறோமா?
அவருடைய வசனத்தை கவனத்தோடு கேட்பதற்காக அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நமக்கு நல்மனதையும் புத்தியையும் கவனத்தையும் கொடுக்க வேண்டும் என வேண்டுதலோடு தேவனுடைய சமூகத்திலே நாம் வர வேண்டும். மூன்றாவதாக, நாம் கேட்ட திருவசனத்தின்படி நடக்க வேண்டும். பரிசுத்த யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்பதாக கூறுகிறார். நாம் தேவாலயத்தில் திருவசனம் கேட்பது மட்டுமன்றி அதன்படி செயலில் நடக்க வேண்டும். நாம் தெய்வ வசனத்தை ஏற்று அதை நன்றும் சற்குணமுமான இருதயத்தில் வைத்து பொறுமையோடு கனிகளை கொடுக்க வேண்டும். பரிசேயர் ஓய்வு நாளை புறம்பாக மாத்திரம் ஆசரித்ததினால் கர்த்தருடைய வசனத்தின்படி நடந்ததும் இல்லை, இயேசு கிறிஸ்துவை உள்ளங்களில் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார் புனித யோவான். பரிசேயர் தங்களையே பெரிதாக எண்ணினார்கள். பிறனை நேசித்து அவனுக்கு ஒத்தாசையும் நன்மையும் செய்யாமல் தீமையை செய்கிறார்கள். அவ்வித தன்மையுள்ளவர்கள் நம்மிலும் இருப்போம் என்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றை திரும்புவோம். தேவ வசனத்தை நல் மனதுடன் கேட்கிறவர்களாக, அதை மனதில் வைத்து அதை தியானம் பண்ணுகிறவர்களாக, அப்படிப்பட்ட பாக்கிய நிலைமைக்குள்ளாக நாம் வருவதற்கு ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். தெய்வ வசனத்தினால் இம்மையிலும் மறுமையிலும் தெய்வ ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் உண்டாகும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நாளை நாங்கள் நல்மனதோடு பரிசுத்தமாய் ஆசரிக்கிறோமா? உம்முடைய வார்த்தைகளை நன்மனதோடு வாசித்து சிந்திக்கிறோமா? உம்முடைய வசனத்தின்படி செயல்படுகிறோமா என்று நீர் எங்களோடு பேசினீர். அப்பா, நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் வாழும் கிறிஸ்தவர்களாக, நடைமுறை கிறிஸ்தவர்களாக காணப்பட எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.